ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு மார்க்கெட்ல எல்லாத்தோட விருப்பம் அப்படிங்கிறது மார்க்கெட் இன்னைக்கு நல்லா மேலே போகும், லைஃப் டைம் ஹை வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு, அப்போ நல்லா மேலே போறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தோட எதிர்பார்ப்பு. அதே மார்க்கெட்டும் அதற்குண்டான சம்பந்தத்தில் எல்லாமே நடைபெற்றது. இண்டெக்ஸ் ரேஷியோ இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இண்டெக்ஸ் ரேஷியோன்னு என்னன்னா, நிஃப்டி 26,000 இருக்காங்க, பேங்க் நிஃப்டி ஒரு 55,000 இருக்காங்க, சென்செக்ஸ் வந்து ஒரு 85,000 இருக்காங்கன்னா இதோட ரேஷியோ போட்டுக்கோங்க. அப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் கொண்டான ரேஷியோ அனைத்துமே சரியா இருந்தது. இது ஒரு வாய்ப்பு நல்ல மார்க்கெட் மேலே போறதுக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி வந்துட்டு ஒரு இம்பாக்டும், அதே மாதிரி கான்ட்ரிபியூஷன் டு, அதாவது நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை வழி நடத்தக்கூடிய ஸ்கிரிப்ட், வெயிட்டேஜ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னா, நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் வந்துட்டு ரிலையன்ஸ் ஸ்டேட் பேங்க் வந்துட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீழ்ச்சி மார்க்கெட்டை வந்து தடுக்கக்கூடிய வல்லமையாக மாறிடுச்சு. இன்னைக்கு ஏர்லியராகவே பார்த்தீங்க, காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸில் வந்துட்டு நமக்கு மார்க்கெட்டில் ரிலையன்ஸ் வந்து கீழ்முகமாக இருந்தது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். அப்போ இது வந்துட்டு மார்க்கெட்டில் ஒரு சம்மந்தம் எடுத்துட்டாலும் கூட மார்க்கெட் மேலே பார்க்க ஒரு சாதகமாக இருந்ததுன்னா ஒரு கேப் அப் நடந்திருக்கு. கேப் அப் நடந்து நம்ம வந்து ஆப்ஷன் அட்டவணை ஆக்டிவ் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். அந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் வந்துட்டு நமக்கு ஒரு மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுத்துட்டாங்க. மல்டிபிள் ஹெட்ஜ் கொடுக்கும்போது என்னன்னா, மார்க்கெட் வந்து சீராக மேலே போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை, லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்துருச்சு. லிக்விடிட்டி ப்ராப்ளம் வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் இங்கே தடைப்படுது. இப்போ மல்டிபிள் ஹெட்ஜ் அப்படிங்கும்போது ஒருவர் பலருடன் போட்டி போடுறாங்க. அப்ப இதுல என்ன ஆச்சுன்னா 25,500 கால், 400 கால், 300 கால், 25,200 புட்டை நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப இதுல வந்துட்டு போட்டியாளர் தேர்ந்தெடுத்தாச்சு, மார்க்கெட் மேல போகணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா, அப்போ ஓப்பனுக்கு மேல இருக்கும்போது கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அப்போ பிரைஸ் இன்டென்ட், அதாவது கால் செல்லர் வந்து ப்ராஃபிட், அதாவது அவங்க லாஸை புக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். அப்ப அதோட இன்டென்ட் என்னன்னா, ஹையை பிரேக் பண்ணணும். இங்க என்ன ஆகி போச்சு அப்படின்னா, மார்க்கெட்ல கால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டும் ஹையை பிரேக் பண்றாங்க, கால் ஆப்ஷன்ஸும் ஹை பிரேக் பண்றாங்க, ஆனால் நிலை பெறல. அப்போ 9:30 வரை அந்த ஒரு இம்பாக்ட் இருந்தது. மீண்டும் வந்துட்டு கால் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ஹை கட் பண்றாங்க, அப்போ ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஹையை கட் பண்ணல. அப்போ இங்க வந்து ஒரு இன்டென்ட் என்ன ஆயிடுச்சு, ஐடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கால் ஹை கட் ஆகுறாங்க, ஆனா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் கால் வந்து ஹை கட் ஆகல. அப்போ இந்த இடத்துல ஒரு டிராபேக் கிரியேட் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல இருந்தா வீழ்ச்சி ஆரம்பிச்சது. சென்செக்ஸும் நிஃப்டியும் நல்லா இறங்கினாங்க. என்னன்னா, இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேபிள்டா ஒரு பாசிட்டிவிட்டிலே இருந்ததுனால இன்றைய இறக்கம், ஏன்னா கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு வீழ்ச்சி நடைபெறாங்க அப்படின்னா அது வந்து புட் ஆப்ஷன் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன். அதாவது புட் ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். அப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழேயே நல்லா டவுன்ல போயிட்டே இருந்திருக்கணும். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சென்செக்ஸ் நிஃப்டி வந்துட்டு நெகட்டிவ் ஜோன் வந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்துட்டு கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் மார்க்கெட்டோட விஷயம். ஆனால் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு கேப் அப் நடந்து நமக்கு ஓப்பன் பிலோ க்ளோஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க். மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்றே வந்து இம்ப்ளைடு வாலிட்டி பெருசா இல்லை, இதை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஆனா இன்னைக்கு நல்லா சூட்டபிளானது நமக்கு மல்டிபிள் ஹெட்ஜ் அண்ட் இண்டெக்ஸ் ரேஷியோ இருந்தது. ஆனா அந்த விஷயத்தை பயன்படுத்தாம மார்க்கெட் தவறிடுச்சு. அப்ப நாளை தினத்திற்கு மார்க்கெட் எதெல்லாம் நமக்கு இம்பாக்டடா இருக்கணும், அப்ப இன்றைய இறக்கம் நாளை தொடருமா? ஏன்னா நமக்கு மார்க்கெட் ஹைல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அப்ப கால் செல்லர் பயப்படாம இனி மார்க்கெட் வந்து ஃபோர்ஸா மேல போக முடியாது. அப்ப இந்த இடத்துல சப்போர்ட் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட் மூலியமா பார்க்கலாம். இப்ப ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பு நமக்கு கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் பார்த்தலாம். இன்னைக்கு நிஃப்டி வந்துட்டு இப்போ க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு 10 பாயிண்ட் பிளஸ்ல தான் முடிஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிஃப்டியை ஏறுமுகமாக மாற்றக்கூடிய நிறுவனங்கள் 98 புள்ளிகள் அவங்களோட வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இறங்கு முகம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுல 88 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இறங்குறவங்க. அப்போ இதில் வின் பண்ணினதை வந்துட்டு ஏறுறவங்க தான். அதனால தான் மார்க்கெட் 10 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கிறாங்க. இதில்
நிஃப்டியை ஏறுமுகமா மாற்றக்கூடிய இடத்துல 22 நிறுவனங்களும், நிஃப்டி இறங்குமுகமா மாற்றக்கூடிய நிறுவனத்துல 28 நிறுவனங்களும் இருந்திருக்காங்க. இப்போ இதில் ஐசிசி பேங்க் வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருந்திருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து செகண்ட் பிளேஸ். இது எல்லாமே வெயிட்டேஜில். இந்த பெர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நிறுவனம் 2% 3% ஏற்றம் இருக்கும். ஆனால் இது வந்து மொத்தமாக நமக்கு வெயிட்டேஜ். அப்போ இந்த வெயிட்டேஜில் ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்யூஎல் இவங்க எல்லாமே இருந்திருக்காங்க. அடுத்தது இறங்கும் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் இவங்க இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். அப்போ நாளை தினம் மார்க்கெட்டோட மொமெண்டமில் நமக்கு இந்த வெயிட்டேஜ் நிறுவனங்கள் பார்த்து தான் நம்மளுக்கு நாளைக்கு ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது. நாளைக்கு மார்க்கெட் ஏறுமுகமாக மாறணும் இல்லை இறங்குமுகமாக மாறணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இப்போ சமீப காலத்தில் மார்க்கெட் வந்து ஒரு சைடுவே இம்பேக்டட்ல இருக்காங்க. அப்போ சைடுவே இதில் பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. மீண்டும் வந்துட்டு மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு உள்ளேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதாவது 26,200க்கு உட்பட்டு வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்கணும். இது ட்ரேடிங் வியூ சார்ட். இந்த ட்ரேடிங் வியூ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெய்டு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவங்க அந்த பெய்டு மெம்பர்ஷிப்போட டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு பண்ணுங்கள். நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா 26,200 கால் போட்டு நம்ம வந்துட்டு பேஸ்டு எடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் இந்த இடம் 26,200 காலுடைய லோ, அது 40 ரூபாய். அப்போ 26,240 இது வந்து நம்மளுக்கு ஹை. 26,200 காலோட ஹை, அது வந்து நமக்கு பேஸ்டு. கால் செல்லர் பேனிக் பிளேஸ் நமக்கு 140 ரூபா, 135 ரூபா. அப்போ அதை பேஸ் பண்ணும்போது 26,350. ஸோ அந்த இடத்தை இன்னைக்கு தாண்டலாம். அதாவது கால் செல்லர் பேனிக் பிளேஸ் கட்ட வந்து மார்க்கெட் திரும்பி இருக்கு. அப்போ இன்னைக்கு கேப் அப் ஆயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து திரும்பினாங்க. இதுல காமன் ஏரியான்னு பார்த்துட்டா 26,150 டு 250, அதாவது 26,200 கால் புட்டோட காமன் ஏரியா. அப்போ இந்த இடத்துக்குள்ள இருக்கிற வரை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த காமன் ஏரியாவுக்கு உட்பட்டு இருக்கிற வரை மார்க்கெட் எந்த பக்கம் சைடு ட்ரெண்ட்னே நம்ம சொல்ல முடியாது. அப்போ அந்த காமன் ஏரியா விட்டு நமக்கு வெளியில வரணும். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 26,250க்கு மேலே இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஏறுமுகத்திற்கான வாய்ப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த காமன் ஏரியாவுக்கு கீழே இருக்கும்போது நமக்கு அதை ரிவர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த சான்ஸ் பார்த்தீங்களா, கரெக்டாக ஒரு மணி இருக்கும். இந்த இடத்துல ஒரு கால் பையருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை ஃபெயிலியர் பண்ணது தான் மார்க்கெட் வந்து ஒரு வீழ்ச்சிக்கே காரணம். இந்த இடம் மட்டும் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடம் வந்துட்டு இந்த இடத்துக்கு உண்டான மதிப்பு இது இருந்தது. இது மட்டும் ஒரு பாசிட்டிவிட்டி, அதாவது கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவா இருந்திருந்தாங்கன்னா செகண்ட் ஆஃப் மார்க்கெட் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பு, இந்த இடத்துல இருந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்துறாங்க. அப்போ கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடம் கட் ஆகும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேயே வந்துட்டாங்க. அப்போ அதற்கு கீழே தான் பயணம் கொடுத்தாங்க. அதனால தான் மார்க்கெட்டோட இம்பேக்டட். இந்த டவுன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 26,250 புட் ஆப்ஷன்ஸோட லோ நமக்கு 80 ரூபாய். இது மைனஸ் பண்ணோம்னா 26,170. கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த 26,170 கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டாங்க 26,250 புட் ஆப்ஷன் படி. இது ஒன்று. அடுத்து மீட்டிங் பாயிண்டோட கான்செப்ட். இந்த மீட்டிங் பாயிண்ட்ல நம்ம காமன் ஏரியாவை 160. இந்த 160க்கு உட்பட்டு தான் நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ல இருந்திருக்காங்க. இது காமன் ஏரியா நம்ம பண்ணுது. அடுத்து வந்துட்டு இந்த 175 ரூபா இம்பாக்ட் சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு செல்லர் பேனிக் ஏரியான்ட்டு. அந்த 175க்கு கீழே மதியம் ஃபுல்லாக ட்ரேட் நடந்ததுமே ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கிறதே நம்ம இங்கே எடுத்துக்கணும். இது எல்லாமே நான் மேனுவலாக போட்ட கோடு. ஆனால் இங்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த டேட்டாஸ் எல்லாம் ஈஸியாகவே நமக்கு அந்த ட்ரேடிங் வியூவில் வரவங்களுக்கு நம்ம கொடுக்குற இண்டிகேட்டரில் நீங்கள் இதை கிளிக் பண்ண போது நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடும். உங்களுக்கு அதோட மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த டார்கெட்ஸ் வேணும் அப்படின்னாலும் நமக்கு டார்கெட் ப்ரைஸ் டார்கெட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் நான் போட்டிருக்கிற கோடெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்துடும். இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு வந்துடும். இதை நான் ரிமூவ் பண்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி லெவல்ஸ் வரும்போது மார்க்கெட்டோட ப்ளஸ் ஆர் மைனஸில் என் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்த வர்த்தகம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் நம்ம பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி பார்க்கலாம்.
நிஃப்டியோட ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய க்ளோசிங் 26,381, 26,390க்கு வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஒரு 10 பாயிண்ட் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்காங்க. 26,317, 26,495 ஹை. மார்க்கெட் ஹை டு லோ வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 170 பாயிண்ட்ஸ் நமக்கு மொமெண்டம் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட் படி 26,300 கால், 26,200 புட். இதுக்கு பேர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு அர்த்தம். இதோட மிட் பாயிண்ட் அப்படின்னா 26,250. அப்ப 26,250க்கு மேல மார்க்கெட் இருப்பதும் 26,250க்கு கீழே மார்க்கெட் இருப்பதும் அது யாருன்னா இந்த வீக்லி ஃபியூச்சர். நான் ஸ்பாட் சொல்ல, ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் எல்லாமே 26,250 கீழே இருந்தாலும் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, ஒரு கேப் அப் ஆர் கேப் டவுன், இல்லை பாசிட்டிவ் ஓப்பன் நெகட்டிவ் ஓப்பன் எது நடந்தாலும் சரி, இந்த 26,250க்கு மேலே மார்க்கெட் நிலை பெற வர்ற மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் 26,250க்கு கீழே நிலை பெற வர மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பை மாற்றுவாங்க. அப்போ இது ஒரு பிரேக் இன் ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்த்தா 26,250 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இது ஸ்ட்ராங்கல்னால 26,200 புட் ஆப்ஷன், 26,300 கால் ஆப்ஷன். இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஹை பார்த்தா காலோட ஹை 141, அப்போ 26,441. புட் ஆப்ஷனுடைய ஹை 135, அப்போ 26,065. இது ஜோனாக நமக்கு பார்க்கப்படுகிறது. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து க்ளோசிங் எடுத்துட்டா 26,300 கால் 78 ரூபாய், அப்போ 26,378. இவங்க 89 ரூபாய், 90 ரூபாய்ன்னு வச்சுட்டாலும் கூட 26,110. ஸோ இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 26,250க்கு மேலே இருக்கிறது மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்குண்டான பேஸ்டாகவும், 26,250க்கு கீழே வணிகம் நடைபெறுவது நமக்கு பேஸ்டு வந்து மார்க்கெட்டை இறங்குமுகமா மாற்றக்கும் வாய்ப்பாக இருக்கும். டோட்டல் டேர்ன் ஓவரில் பார்க்கலாம். டோட்டல் டேர்ன் ஓவரில் 26,200 கால், 300 கால், 300 புட், 200 புட் கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ்டு பார்த்தா நமக்கு 300 வந்திருக்காங்க. ஸோ இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த 26,300, இந்த 26,300 புட்டோட லோ 96 ரூபாய். அப்போ இந்த இடத்துல 26,204 அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் வருது. அப்போ 26,204க்கு கீழே மார்க்கெட் நடக்கிற வர மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடுக்கு ஒரு வாய்ப்பாக மாறும். 26,270, 280க்கு மேலே வணிகம் நடைபெறுவது வந்து மார்க்கெட்டை மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்பாக மாற்றுவார்கள். ஏன்னா 26,300 புட் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னைக்கு ஃபியூச்சர் பேஸில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஸ்ட்ரைக்கில் டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா 102 ரூபா, 111 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 106 ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம்மாக இருக்குது. நேற்று 133 இருந்தாங்க, இன்னைக்கு 106. அப்போது பேஸ்ட் 100 ரூபா ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டாலும் இங்கே 26,250, 26,350, 26,150. அப்போ இந்த இம்பாக்டட் ஜோனை எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ரெண்டு பேர்த்தோட லோ 74 அப்படிங்கிறதுனால 26,175, இந்த பக்கம் 26,325. இந்த ஜோன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 26,175, 26,250, 26,325. அப்போ இந்த பேஸில் நமக்கு எப்படி வணிகம் நடைபெறுகிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. மார்க்கெட் இன்றைய ஹை நம்மளுக்கு ஓப்பன் அபோவ், அதாவது மார்க்கெட் எஸ்டர்டே ஹை அபோவ் ஓப்பன் நடக்கும்போது, கேப் அப் நடக்கும்போது இந்த ஃபெயிலியர் ஆனது வந்துட்டு ஒரு பெரிய டிராபேக். ஆனால் இந்த ஹைக்கு மேலே வர்த்தமாகும் போது கால் செல்லர் பேனிக் ஆனால் அதுவே மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறக்கு ஒரு வாய்ப்பாகவும் மாட்டிட்டு விடுவார்கள். ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி கால் சைடு ஒரு 8 ஆகும், புட் சைடு 9. ஒரு பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தா 26,300. இங்கேயும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பெருசாக இல்லை, அதாவது மிகப்பெரிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பில்ட் ஆகலை. இந்த பக்கம் 26,000 இருக்கு. அப்போ இது மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பெருசாக கிரியேட் ஆகலை. நாளை தினம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும், மிக மிக முக்கியமானது. இது வந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் நடந்து மார்க்கெட் வந்துட்டு கீழ்முகமாக வந்து முடிஞ்சது வந்து ஒரு சின்ன டிராபேக். ஆனால் இந்த இடத்துல எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட், அதாவது இன்றைய ஹை தான் நாளைக்கு எஸ்டர்டே ஹை, இதற்கு மேலே நிறைய பேர் வர மார்க்கெட் வந்து ஒரு கால் செல்லர் பேனிக்கை திருப்பி மார்க்கெட் மேலே கொண்டு போக பார்க்கலாம். அப்படி இல்லாத வர 26,250க்கு கீழே வணிகம் நடைபெறுவது மார்க்கெட்டை வந்துட்டு இறங்கு முகத்திற்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் பெரிதாக இருக்கு. அதையும் உன்னிப்பாக கவனிங்க. நன்றி, வணக்கம்.